மாலை வணக்கம். இப்போது வெள்ளி நிலா நேரலை நிகழ்ச்சியில் அறிவியல் ரீதியாக வாஸ்து குறித்த உங்களது பல கேள்விகளுக்கு பதிலளிக்கவிருக்கிறார் பிரபல ஆண்டாள் வாஸ்து நிபுணர் ரமணா எஸ் கார்த்திகேயன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வாழ்க வளமுடன். சார், நீங்க வாரம் வாரம் பாத்தீங்கன்னா எங்களுக்காக ஒரு குட்டி நீதி கதை சொல்வீங்க. சோ அந்த வகையில இன்னைக்கு எங்களுக்காக என்ன குட்டி நீதி கதை சொல்ல போறீங்க? ஓகே, கதை முன்னாடி ஒரு 3 புதிய விஷயம் நம்ம நிகழ்ச்சியில கொண்டு வந்திருக்கோம். அந்த நிகழ்ச்சி ஃபர்ஸ்ட் ஒன்று பாத்தீங்கன்னா, நம்ம இந்த நிகழ்ச்சியில இடையில ஒரு கேள்வி கேட்கப்படும். அந்த கேள்விக்கு இறுதியில அந்த கேள்வி கேட்கப்படும். அந்த கேள்விக்கு நீங்க சரியான பதில் சொல்லும் பட்சத்துல உங்களுக்கு ஆண்டாள் கேலண்டர், ஆண்டாள் திருப்பாவையோட கேலண்டர் உங்க வீட்டுக்கு கொடுக்கப்படும். இந்த மந்த்ல எண்ட்ல நீங்க அந்த ஆண்டாள் கேலண்டர் உங்க வீட்டுக்கு வந்துச்சுன்னா நல்ல ஒரு மாபெரும் மகிழ்ச்சியான வாழ்க்கை உங்களுக்கு வர இருக்கு. அடுத்ததான் பாத்தீங்கன்னா, 2வது விஷயம் அப்படின்னா, நம்ம நாட்டின் முதுகெலும்பா இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு ஒரு நல்ல ஒரு சலுகை கொடுக்கறோம். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, விவசாயிகளுக்கு ஒரு 50% ஃப்ரீயாவும், இன்னும் இயற்கை விவசாயம் குறிப்பா சொல்லணும்னா அந்த இயற்கை விவசாயம் பண்றவங்களுக்கு இந்த நாட்டு பசு மாட்டுல இருந்து உரத்தை எடுத்து விவசாயம் பண்றவங்களுக்கு 100% ஃப்ரீயா வாஸ்து கன்சல்டிங் பண்றோம் அப்படின்ற இந்த இடத்துல உங்ககிட்ட மகிழ்ச்சியா தெரிவிச்சு கொள்கிறேன். அடுத்ததா இந்த கதையை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு தன்னம்பிக்கை சார்ந்த ஒரு கதை. அமெரிக்காவில் தங்க சுரங்கத்தை மும்முரமா தேடுற ஒரு காலகட்டம் அது. அந்த காலகட்டத்தில் டார்பி என்பவரும் அவருடைய மாமாவும் தங்கத்தை எப்படின்னா நம்ம எடுத்து அந்த சுரங்கத்துல இருந்து கண்டுபிடிச்சு எடுத்து பெரிய செல்வந்தரா ஆகணும் அப்படின்னு ஆசை, பயங்கரமான ஆசை. அதனால அவங்க இந்த கொலராடோ என்ற ஒரு மேற்கு பகுதி, அந்த மாநிலத்தில் மேற்கு பகுதிக்கு போறாங்க. கடினமா ஒரு வார காலமா நல்லா நோண்டி எடுக்கிறாங்க. நோண்டி எடுக்கும் பட்சத்துல அவங்களுக்கு அந்த அந்த தாது கிடைக்குது. அவங்களுக்கு கிடைக்கும் போது அந்த தங்க தாதுவை மேல் மட்டத்துக்கு எடுத்துட்டு வர்றதுக்காக அவங்களுக்கு ஒரு இயந்திரம்லாம் தேவைப்படுது. அதனால என்ன பண்றாரு, அந்த டார்பியும் அவங்க மாமாவும் அவங்க வீட்டுக்கு சொந்த ஊரான வில்லியம்ஸ் பார்க்கு போயிட்டு அவங்க இருக்க உறவினர்கிட்டையும் அங்க நெருங்கிய வீட்டுல இருக்கவங்க கிட்டையும் சொல்றாரு இதை பத்தி. அவங்களாம் சேர்ந்து இவங்களுக்கு அந்த இயந்திரம் வாங்கறதுக்கான பணம் திரட்டி அவங்க வாங்கி கொடுத்து அனுப்புறாங்க. அந்த இயந்திரம் எடுத்துட்டு இவங்க அந்த தங்க தாது வெளியே மேல எடுத்து உருக்காலைக்கு அனுப்புறாங்க, உருக்கும் ஆலைக்கு. அந்த உருக்காலை என்ன சொல்லுதுன்னா, இந்த கொலராடோ மாநிலத்திலேயே மிகப்பெரிய ஒரு தங்க சுரங்கம் இது அப்படின்னு அந்த ஆய்வு அவங்க கொடுத்து அனுப்புறாங்க. அதனால இவங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி, விண்ணை மூட்டும் அளவுக்கு மகிழ்ச்சி. ஏன்னா இந்த இன்னும் ஒரு 2 வண்டி இவங்க அந்த தாது அமிச்சாங்கன்னா இவங்க கடன்லாம் முடிஞ்சிடும், இவங்க பெரிய லைஃப் லீட் பண்ண முடியும் அப்படி ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா அந்த தங்க சுரங்கம் வற்றி போயிடுது. இவங்க என்ன பண்றது தெரியாம இன்னும் ஆழமா நோடி பாக்குறாங்க, அவங்களுக்கு கிடைக்கல. இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டு பாக்குறாங்க, கிடைக்கல. அதனால என்ன பண்றாங்க, அந்த இயந்திரத்துல தான் ஒரு பழைய பொருட்கள் வாங்குற ஒரு ஆள்கிட்ட வித்துட்டு இவங்க ட்ரெயின் ஏறி போயிடுறாங்க. அந்த பொருட்கள்லாம் வாங்குற இயந்திரத்துல வாங்குற ஒருவர் என்ன பண்றாரு, ஒரு நல்ல வல்லுநரை வச்சு சுரங்க பொறியாளரை வச்சு அதை ஆய்வு பண்றாரு. ஆய்வு பண்ணும்போது இவங்க விட்டுட்டு போன இடத்துல இருந்து ஒரு 3 அடி கீழே பெரிய நல்ல தங்க சுரங்க ஓடை இருக்கு அப்படின்னு அவங்க கணிக்கிறாங்க. அந்த கணிச்ச இடத்துல இருந்து இவர் நோடி பாக்குறாரு, நல்ல பெரிய தங்க சுரங்கம் கிடைக்கிது இவருக்கு. அதை வச்சு நல்ல பெரிய பணம் சம்பாதிக்கிறாரு. நம்ம இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் வெற்றி பாதையை நோக்கி போயிட்டு இருக்கும்போது தற்காலிகமா வரக்கூடிய இந்த தோல்வியை சந்திச்சு இல்ல படுதோல்வியை கூட எதிர்கொள்ள முடியும். அப்ப சந்திக்கும் போது என்ன பண்றோம்னா, அந்த செயலே கைவிட்டுறோம். அது மிகப்பெரிய தவறு. அமெரிக்காவில் 500க்கும் மேற்பட்ட வெற்றியாளர்கள், பிரபலமானவர்கள், அவங்க சந்திச்ச தோல்வியிலிருந்து ஒரு அடிக்கு அப்பாலதான் மாபெரும் வெற்றியை அடைஞ்சாங்க. இது உண்மையான விஷயம். அதனால நீங்க எந்த ஒரு முயற்சி செய்யனாலும் அந்த தோல்வியை கண்டு தவண்டு விடாமல் அதை நோக்கி பயணப்படணும் அப்படின்றத அந்த கதையோட சுருக்கம்.
அப்ப வந்து நம்ம எப்பவுமே வந்து தைரியமா செயல்படணும் அப்படின்னு சொல்லுவீங்களா சார்? ஓகே சார். அடுத்ததா பாத்தீங்கன்னா எல்லார் மனசுலயும் வந்து ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். அந்த வகையில வாஸ்து அப்படின்றது வந்து உண்மைனா எந்த அளவுக்கு அது உண்மை, அது மட்டும் இல்லாம வந்து என்ன அளவு அறிவு உள்ளவர்களுக்கு அது புரியும்படி சொல்லுங்க சார். ஓகே, வாஸ்து உண்மையா பொய்யா, இல்ல இது அறிவியல் சார்ந்த விஷயமா, மூட நம்பிக்கையா அப்படின்றதெல்லாம் ஒரு விவாதத்துக்குரிய விஷயம். இருந்தாலும் வாஸ்து மூட நம்பிக்கைனே வச்சுக்கோங்களேன். இதுல வாஸ்து அப்படின்னு ஒரு கான்செப்ட், அதுல ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு உங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் சொல்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க உங்க வீட்டுல. எப்படின்னா, வடகிழக்கு பகுதியில கணவன் மனைவியும் சேர்ந்து உறங்குங்க. இந்த வடகிழக்கு பகுதியில முடிஞ்ச சமையல் செய்யுங்க. உங்களுடைய பணத்தை வந்து வடமேற்கு மூலையில பீரோ வச்சு அந்த பீரோவில் இந்த பணத்தை வச்சு பாருங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்த வடக்கும் கிழக்கும் பகுதியில் இருக்கிற ஜன்னல் இருந்துச்சுன்னா வெளிச்சம் வராத மாதிரி பூட்டி வைங்க. இப்படி பூட்டி வச்சு பாருங்க. ஓகே, உங்களுக்கு இதெல்லாம் நல்லது, இதுல டிஸ்டர்ப் நீங்க ஆவல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே, நீங்க வாஸ்து பொய்ன்னு விட்டுட்டு போயிடலாம். இந்த 10 நாள் நீங்க இது செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்க்கும்போது ஏதோ டிஸ்டர்ப் நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா நீங்க வாஸ்துன்றது உண்மை அப்படின்றது நம்பிதான் ஆகணும். இது மாதிரி பல எக்ஸாம்பிள் இருக்கு. ஓகே சார். சார் அடுத்ததா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எண்ணம் போல் வாழ்க்கை, இப்போ வந்து நம்ம நல்லதா நினைச்சா நல்லதே நடக்கும், ஸோ வந்து கெட்டதா நினைச்சா கெட்டது நடக்கும், அந்த மாதிரிலாம் சொல்றாங்கல்ல சார். ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? ஓகே, எண்ணம் போல் வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கையில வந்து நீங்க நினைச்சிட்டு நம்மலாம் நினைச்சிட்டு எது நடந்தாலும் நல்லது கெட்டது எது நடந்தாலும் ஏதோ நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா நம்மளுடைய எண்ணம் நம்ம கிட்ட தான் இருக்கு. எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள்லாம் நம்ம செய்யற விஷயம் தான், நம்ம நினைக்கிற விஷயம் தான் அது நடந்துட்டு இருக்கு அப்படின்றது யாருக்கும் தெரியுது இல்ல. சிம்பிளா நம்ம சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருப்பாரு, நீ எது நினைக்கிறாயோ அதுவாகிறாய், நீ வலிமை படைத்தவன் என்று நீ நினைத்தால் நீ வலிமை படைத்தவன் ஆகிறாய் அப்படி சொல்லியிருப்பாரு. இன்னும் நல்ல கிளாசிக்கா உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமது மறைந்த டாக்டர் ஏபிஜி அப்துல் கலாம் அவர்கள் அவருடைய வாழ்நாளில் சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, உன்னுடைய பிறப்பு எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனாலும் உன்னுடைய இறப்பு வந்து சரித்திரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவருடைய எண்ணம், அவருடைய இறப்பு வந்து உலக சரித்திரமா நம்ம பார்த்தோம். இதோட எண்ணத்தோட ஒருடைய எண்ணம் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது ஒரு கிளாசிக்கான எக்ஸாம்பிள். இன்னும் சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, 2 மாணவர்கள் வந்து போயிட்டு சாமி கிட்ட போய் வேண்டுறாங்க. முதல் மாணவன் போயிட்டு வேண்டான், சாமி நான் வந்து பாஸ் ஆயிடணும், பாஸ் ஆயிட்டா நான் எங்க அப்பா நல்லா சந்தோஷப்படுவாங்க, எங்க உறவினர்கள்லாம் எனக்கு வந்து எங்க அப்பா பைக் வாங்கி கொடுப்பாரு, உறவினர்கள்லாம் சந்தோஷப்படுவாங்க பாராட்டுவாங்க அப்படின்னு வேண்டான். இதேதான் இன்னொரு மாணவன் போயிட்டு வேண்டான். அது எப்படி பாத்தீங்கன்னா, சாமி நான் வந்து ஃபெயில் ஆகக்கூடாது, ஃபெயில் ஆயிட்டேன்னா எங்க அப்பா திட்டுவாரு, அடிப்பாரு, உதைப்பாரு, எல்லாரும் எனக்கு கேலி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டான். எங்க 2 பேருடைய நோக்கம் வந்து பாஸ் ஆகணும் தான். ஆனா அவங்களுடைய எண்ணம் வந்து ஒருத்தர் வந்து பாசிட்டிவா திங்க் பண்றான், இன்னொருத்தர் வந்து நெகட்டிவா திங்க் பண்றான். ஆனா வந்து பாசிட்டிவா திங்க் பண்றவன் வந்து பாஸ் ஆயிடுவான், இதே வந்து நெகட்டிவா திங்க் பண்றவன் வந்து ஃபெயில் தான் ஆவான், பாஸ் ஆக மாட்டான். இதுதான் அதனுடைய கான்செப்ட். இன்னும் இந்த எண்ணம் வந்து வாஸ்துக்கும் எப்படி லிங்க் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய எண்ணம் சொல் செயல் ஒரு நேர்கோட்டுல நேர்மையா இருக்கும் பட்சத்துல அவங்க வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும். எண்ணம் சொல் செயல், இந்த எண்ணம் வந்து இன்னும் சிம்பிளா சொல்லியிருப்பாரு நம்முடைய சூப்பர் ஸ்டார் சொல்லியிருப்பாரு, நான் சொல்றதை தான் செய்வேன், செய்யறதை தான் சொல்லுவேன் அப்படி சொல்லியிருப்பாரு. நீங்க சொல்றத நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை தான் சொல்லணும், அதை தான் செய்யணும். அப்படின்ற பட்சத்துல அது வந்து நேர்மையா இருக்கும் பட்சத்துல நல்ல வாழ்க்கை வாழ முடியும் உங்களால, நேர்மையா இருக்கும் பட்சத்துல. இன்னும் வந்து எண்ணம் போல் வாழ்க்கையில வந்து இன்னும் 4 பிரிவா பிரிக்கலாம். அந்த எண்ணம் வந்து அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, எண்ணத்தை வந்து பாசிட்டிவா பேசுற ஒரு ஒன்னு இருக்கு. இரண்டாவது பாத்தீங்கன்னா பாசிட்டிவ்ல நெகட்டிவா பேசுறது, இன்னொன்னு வந்து நெகட்டிவ்ல பாசிட்டிவா பேசுறது, இன்னொன்னு வந்து நெகட்டிவ்ல நெகட்டிவா பேசுறது.
இதுல வந்து நெகட்டிவா பேசுறவங்க எப்படி பேசுவாங்கன்னா, நான் திருடிட்டேன், என்னை வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது வந்து நெகட்டிவா பேசுறது. அப்போ வந்து அவனை போலீஸ் பிடிச்சிட்டு தான் போவான். ரெண்டாவது பாத்தீங்கன்னா வந்து நெகட்டிவ்ல பாசிட்டிவா பேசுறது. அது எப்படின்னா வந்து, நான் திருடிட்டேன் ஆனா என்ன போலீஸ் பிடிச்சிட்டு போக கூடாது அப்படின்னு நினைச்சீங்கனாலும் போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போவாங்க. இன்னொன்னு விஷயம், பாசிட்டிவ்ல நெகட்டிவ் பேசுறது. அது எப்படின்னா வந்து ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் வந்து என்னுடைய நண்பர், அவர் வாழ்நாள்ல என்ன பண்ணாரு, நான் போலீஸ் ஆகக்கூடாது, கடவுள்கிட்ட போய் நான் போலீஸ் ஆகக்கூடாது அப்படின்னு நினைச்சாரு, போலீஸ் ஆயிட்டாரு. இது வந்து நெகட்டிவ்ல பாசிட்டிவா திங்க் பண்றது. இன்னொன்னு வந்து பாசிட்டிவா திங்க் பண்றது எப்படின்னா, நான் வந்து எனக்கு போலீஸ் எல்லாம் பிடிக்கும், நான் எனக்கு போலீஸா தான் ஆகணும், கடவுளே என்ன போலீஸா ஆக்கிடு அப்படின்னு நீங்க வேண்ட பட்சத்துல போலீஸா ஆக முடியும். இதுதான் உண்மையா. நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க, ஹலோ அப்படின்னு பேசும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, டோன்ட் வரி அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. இதுல வந்து என்னன்னா, ஒண்ணுமே இல்ல அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. ஒருத்தர் ஒண்ணுமே இல்லைன்னா அவங்களுடைய வாழ்க்கையில வந்து இந்த ஒண்ணும் இல்லாத அப்படின்ற அந்த எண்ணம் வந்து விதிக்க நம்மளுடைய பிரபஞ்சம் என்ன பண்ணும்னா, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை தான் வந்து அட்ராக்ட் பண்றீங்க, அதை தான் உங்களுக்கு கொடுக்கும். ஒரு அப்பா வந்து என்ன சொல்லுவாரு, ஒரு புது வண்டி வாங்கிட்டு வச்சுட்டு பையன்கிட்ட, இது எங்கேயும் போய் இடிச்சிடாத, பார்த்து ஓட்டுனாரு. இடிச்சிடாதன்னு டெய்லி சொன்ன உடனே அதோட எண்ணம் என்ன பண்ணுவோம், பிரபஞ்சம், இந்த இவங்களுக்கு வந்து இடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு இதான் பிடிக்கும் பொழுதுன்னு சொல்லிட்டு இடிச்சிடும். இதே போல ஒரு அம்மா சொல்லுவாங்க, அம்மா இது என் பொண்ணு வந்து ஓடி போயிடுச்சு அப்படி எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஏன் ஏற்கனவே நீங்க வந்து ஓடி போயிரும் நீங்க கற்பனை பண்ண வச்சுதான் உங்க பொண்ணு ஓடி போயிடுச்சு. இதுதான் எண்ணத்தோட ஒரு செயல்பாடுகள். நீங்க வந்து எதை நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்க அட்ராக்ட் பண்றீங்க. அதனாலதான் வந்து உங்களுடைய எண்ணம் வந்து நேர்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்றது. நேர்மையா இருக்கணும்னா கண்டிப்பா நீங்களோட வடகிழக்கு பகுதியில ஜன்னல், வடக்கும் கிழக்கும் இருக்கக்கூடிய ஜன்னல் வந்து திறந்தே வைக்கணும். அது வந்து 24 மணி நேரம் திறந்து வைக்கணும். அப்படி திறந்து வைக்கும் பட்சத்துல உங்களுடைய வீட்டுல வந்து நேர்மையான சிந்தனைகள் மட்டும்தான் வரும். இந்த நேர்மையான சிந்தனைகள் வரும் பட்சத்துல உங்களுடைய எண்ணம், சொல், செயல் வந்து நேர்மையா இருக்கும். அப்படின்றத மாபெரும் வெற்றி அடைய முடியும். நிகழ்ச்சியோட முதல் கால். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. உமா மகேஸ்வரி திருவண்ணாமலையில இருந்து பேசுறேங்க. உமா மகேஸ்வரி திருவண்ணாமலையில இருந்தாங்க. ஆமாங்க. ஓகேங்க, உங்களோட சந்தேகங்களை சார் கிட்ட கேளுங்க. மேடம் உமா மகேஸ்வரி மேடம், வணக்கம், வாழ்க வளமுடன் மேடம். வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. திருமண தடைக்கும் வாஸ்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குங்களா சார்? திருமண தடைக்கும் வாஸ்துக்கும் சம்பந்தம் இருக்கான்னு கேக்குறீங்க? திருமண தடைக்கும் வாஸ்துக்கும் சம்பந்தம் இருக்கான்னு கேக்குறீங்க? சம்பந்தம் இருக்கு. ஆமாங்க சார். வேற என்ன கேள்விங்களா மேடம்? அதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா, இல்ல அதுக்கு ஏதாவது டைரக்ஷன்ஸ் ஏதாவது தப்பா இருக்குங்களா? அதுக்கு ஏதாவது வாஸ்து படி ஏதாவது பண்ண முடியுங்களா? பண்ண முடியும் மேடம். நீங்க வந்து இப்ப உங்களுக்கு யாருக்காக கேக்குறீங்க? அத என்னோட தங்கைக்காக கேக்குறேன். உங்களுடைய தங்கைக்காக கேக்குறீங்க? ஆமாங்க சார். ஓகே ஓகே. உங்களுடைய வீட்டுல வந்து வடமேற்கு பகுதியில என்னமா இருக்கு? வெளியில இல்ல உள்ள இருக்கு? என்ன யூஸ் பண்றீங்க? வடமேற்கு பகுதிங்களா? ஆமா ஆமா ஆமா. வடமேற்கு பகுதியில நிலம் இருக்குங்க சார். நிலம் இருக்கு. இன்னும் ஒரு 100 அடிக்கு அப்பால என்ன இருக்கு? 100 அடிக்கு அப்புறம் ஒரு கிணறு இருக்குன்னு நினைக்கிறேன் சார். ஓகே ஓகே ஓகேமா. நீங்க வந்து இப்போ திருமணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம். அதை நாங்க அடுத்ததா உங்களுக்கு விரிவா இப்ப சொல்ல இருக்கோம். அடுத்ததே வந்து அதான் சொல்ல இருக்கோம். நீங்க பாருங்க, இதுல வந்து பரிகாரம் எல்லாம் கிடையாது. உங்க வீட்டுல ஒரு கோயில் சொல்லுவோம், அந்த கோயிலுக்கு நீங்க போயிட்டு வரும் பட்சத்துல உங்களுடைய எண்ணம் மாறும். நல்ல ஒரு ரங்கநாதரே வந்து உங்களுக்கு கணவரா அமைய என்னுடைய வாழ்த்துக்கள்மா. நன்றி. நன்றிங்க சார். தேங்க்யூ ஃபார் காலிங். ஸோ பார்த்தீங்கன்னா சார் இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாருக்குமே அந்த கேள்வி இருக்கும். ஸோ வந்து நல்லா படிச்சு சம்பாதிக்கிற ஆண்களா இருக்கட்டும், இல்ல நல்ல அழகான பெண்களா இருக்கட்டும், அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கு. ஸோ வந்து அவங்களுக்கு என்ன மாதிரியான கோயில்கள் சார் நீங்க சொல்லுங்க? கோயில் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆண்டாள் வாசத்துல தான் இப்ப நான் சொல்றதுதான் 40 கோயில் வந்து ரிசர்ச் பண்ணிருக்கோம். அந்த 40 கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா த பெஸ்ட் உங்களுக்கு திருமணம் உடனடியா கை கூடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து தேவி படத்துல இருக்கக்கூடிய நவ பாசன ஸ்தலம்னு சொல்றக்கூடிய நம்ம ராமரே வந்து அந்த கோயில போயிட்டு சுத்திட்டு தான் வந்து சீதையை வந்து கைப்பிடிச்சார் அப்படின்றது ஒரு ஐதீகம் இருக்கு. ரெண்டாவதா பாத்தீங்கன்னா
தாராபுரத்தில் இருக்கக்கூடிய காடு அனுமனந்தராய சுவாமி, நங்கநல்லூர் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் சுவாமி ரெண்டாவதா எடுத்துக்கலாம். மூணாவதா பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உவரி சுயம்புலிங்க சுவாமி, இது வந்து மூணாவது.